ஆஹா, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு படுத்து தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு. டேய் டாலி, சோம்பேறி பையல, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும் தெரியாது, ஏந்திரிச்சு கிளம்பு. அம்மா தூங்க விடுங்கம்மா, தொல்லை பண்ணாதீங்கம்மா. டேய் எழுந்திரிடா, ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. போங்கம்மா. நீ சொன்னா கேட்க மாட்ட, இரு வரேன். சொன்னா கேட்க மாட்டேன். அடிக்கிறீங்க அம்மா, இப்படி அடிக்காதீங்கம்மா, எனக்கு பயங்கரமா வலிக்குதும்மா. ஒழுங்கு வரையில போய் குளி போ. போறேன். வாஷில் போ. ஆண்டி, என் பூனையை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? நான் அர்ஜென்ட்டா மார்க்கெட்டுக்கு போனா, நான் வரும்போது என் பூனையை கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கு என்னமா, வெட்டிட்டு போ. ஆண்டி, என் பூனையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டி. இது என் பூனை கூட இல்ல, இது என் தங்கச்சி மாதிரி. என் உயிரே இதுகிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டி. சரிமா. ஓகே ஆண்டி, நான் வரேன். ஏய், அங்க என்ன வேடிக்கை பாக்குற? போய் குளிப்பா. நான் போய் குளிக்கிறேன். என் செல்ல பூனை குட்டில வா, என் கிட்ட வா. வா வா வா, என் கிட்ட வா. வா 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 வா. வா 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 வா, என் கிட்ட வா. வா 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 வா. ஏய், லூசாடா நீ? அதே என்ன கூப்பிட்டு இருக்க? அம்மா, நீங்க சும்மா இருமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வா 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 வா, என் கிட்ட வா, நான் கூப்பிடுறேன்ல. வா வா. அட வந்துருச்சு, எவ்வளவு பாசமான பூனை குட்டி. சரி சரி, வா என் கூட வா. வா, இதுக்குள்ள போ போ போ. இந்த பையனால காலையில இருந்து சரியான தலைவலி. கொஞ்ச நேரம் போய் அங்க உட்காருவோம். நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிக்கிறதா? சரி, நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஏய் பூனைக்குட்டி, எங்க அம்மா வந்தாங்கன்னா நீ தான் சொல்ற, புரியுதா? எப்படி சொல்ல தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். நீ தான் அப்படி சொல்ல, நீ மட்டும் அப்படி சொல்லனா அவ்வளவுதான். அட, எவ்வளவு அருமையா தூக்கம் வருது. டேய் லூசு பையல, இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு தெரியாது? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இப்ப குளிச்சிட்டு கிளம்புற, இல்லனா அவ்வளவுதான் உன்னை. ஐயோ இல்லம்மா, நான் உடனே கிளம்பிடுறேன். ஏய் பூனை, கொஞ்சம் என்கிட்ட வாயேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிட்ட வா. ஏய், உன்கிட்ட என்ன சொன்னேன்? எங்க அம்மா வந்தாங்கன்னா குரல் தானே கொடுக்க சொன்னேன் உன்ன. ஏய், இப்ப ஏன் கத்துற? அப்ப கத்தாம இப்போ கத்திட்டு இருக்க. வாய் மூடு, வாய் மூடுன்னு. ஐயோ, வேற வழி இல்ல போல, நம்ம குளிச்சுதான் ஆகணும். ஐயோ, தனியால எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த பூனையை நம்ம குளிப்பாட்டிடலாம். வாய் மூடு, ஏன் இப்ப கத்துற? ரொம்ப சில்லுன்னு இருக்கா, வாய் மூடு, கவனிரு. இரு, இன்னும் 2 கை தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்துறேன். ஏய் டாலிஷே, குளிச்சியா இல்லையா? இவ்வளவு நேரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வரமா, சீக்கிரம் குளிச்சிட்டு வாடா, ரொம்ப டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. ஏய் பூனை, ஏந்திரு, வா வா போலாம். வா வா, ஸ்பீடா வா, ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. வா வா வா. ஹேய், வா 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 வா. அப்படியே அண்ணனோட போட்டுட்டு வருவே. ஏய் நில்லு, நீ குளிச்சியா? குளிச்சமா? ஏய், உன்னை பார்த்தா குளிச்ச மாதிரி தெரியலையே. நான் குளிச்சமா, நம்புமா என்ன? சரி சரி, போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு போ. சரி, கிளம்புறேன். ஏய் பூனைக்குட்டி, வா வா, இங்க வந்து உட்காரு. ஏய் பூனைக்குட்டி, என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு குளிர்தா? இரு இரு, வரேன். இங்க பாத்தியா லைட்டர்? என்ன பூனை, இப்போ உடம்பு சூடாயிடுச்சா? இனிமே உனக்கு லைஃப் ஃபுல்லா குளிரவே குளிராது. என்ன காரியம்டா பண்ண? அந்த பூனைக்கு என்ன நெருப்பு வச்ச? அம்மா, இந்த பூனைக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிச்சுமா, அதனாலதான் இந்த லைட்டரை வச்சு அது கொஞ்சம் சூடு பண்ணேன். அட கடவுளே, எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளைய கொடுத்த. ஏ டாலிஷே, அந்த பூனை என்ன இந்த மாதிரி ஆச்சு? அம்மா, எனக்கு பூனைங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். ஆண்டி,
வா ஷில்பு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? வாமா, வந்து உட்காரு வா. இல்ல ஆண்டி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டா வெளிய போணும். ஆமா, என் பூனை எங்க ஆண்டி? தோமா, அதுதான் உன் பூனை. இல்ல ஆண்டி, அது என் பூனை இல்ல. அட, அதுதான் உன் பூனை. இல்ல ஆண்டி, அது என் பூனை இல்ல. ஆண்டி, என் தங்கச்சி எங்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. தங்கச்சி, நீ எங்க இருக்க? தாலிஷ், நீ சொல்லு, என் தங்கச்சி எங்க இருக்கு? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் ஸ்கூலுக்கு போறேன்னு டவுசர்ல போறியடா? ஃபுல் பேண்ட் போட்டு போடா. இல்லம்மா எனக்கு ஸ்போர்ட்ஸ் இப்படி தான் போணும். பேக் கூட எடுக்காம எப்படி போறான் பாரு. ஆண்டி, என் பூனை. ஏய் ஷோ, வாய் மூடு. ஆனா ஆண்டி. ஏய், பேசாம இங்க இருந்து போன்னு சொன்னேன். போ இங்க இருந்து. ஏய் புசி, பாபா, நீ தான் என் பூனை குட்டி. பாபா, நம்ம போயிடலாம். அப்பா, இதுதான் உன் பூனைன்னு நம்ப வைக்க போதும். அட, இது என்னோட பொம்மை. அண்ணா எனக்கு அந்த பொம்மை வேணும். தாலிஷ், இப்போதைக்கு நம்மளால சிவா கிட்ட இருந்து அந்த பொம்மையே எடுக்க முடியாது. அவ தூங்கட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த பொம்மையை எடுத்து தரேன். சரிண்ணா. ஏ சிவா, டைம் ஆயிடுச்சு பாரு, படுத்து தூங்கு. சரிம்மா. பாப்பா, நம்ம தூங்குவோம். தூங்கு. தாலிஷ், சிவா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் அந்த பொம்மையை உனக்காக எடுத்துட்டு வரேன். சரிண்ணா. ஐயோ, இந்த பொம்மையை பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. இது சீக்கிரம் எடுத்துட்டு போய் தம்பிகிட்ட கொடுத்துருவோம். இது நமக்கு வேணாம். இந்தா தாலிஷ், நீ கேட்ட பொம்மை, ஜாலியா விளையாடு. ஹை பொம்மை, தேங்க்யூண்ணா. சரி தம்பி, ரொம்ப டைம் ஆச்சு, அண்ணன் தூங்குறேன். சரிண்ணா, நானும் தூங்குறேன். எனக்கு தூக்கமே வரல. சரி, நம்ம பொம்மை கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அட, என் பொம்மை எங்க போச்சு? இந்த ஷாமும் டாலிஷும் தான் என் பொம்மையை எடுத்திருப்பானுங்க. அவனுங்க கிட்ட போய் உடனே கேக்குறேன் பாரு. ஏய் ஷாம், டாலிஷ், தூங்குறீங்களா? இருங்க, இதோ வரேன். ஏய் ஷாம். ஏய், நீ என் பொம்மையை எடுத்தியாடா? நான் ஏன் உன் பொம்மையை எடுக்கிறேன்? தூங்குற நேரத்துல சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிங்க இருந்து. என்ன, நீ என் பொம்மை எடுக்கலையா? அப்புறம் எங்க போச்சு என் பொம்மை? கண்டிப்பா இவனுங்க 2 பேரும் தான் என் பொம்மையை எடுத்திருப்பானுங்க. இவனுங்க கிட்ட இருந்து எப்படி என் பொம்மையை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என் கிட்ட இருக்கிற இந்த காட்டேரி பொம்மையை வச்சு அவனுக்கு பயம் காட்டுறேன். அவனுங்க தானே என் பொம்மையை கொடுத்துருவானுங்க. அம்மா, காட்டேரி. ஐயோ, இப்போ ஒரு காட்டேரிய பார்த்தனே, எங்க போச்சு? நம்ம ஏதாவது கனவு கண்டிருப்போம், நம்ம தூங்கிடுவோம். அட, இவனுங்க 2 பேர் கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கே. இன்னைக்கு இவனுங்க 2 பேர் கிட்ட இருந்து என் பொம்மையும் வாங்காம விட மாட்டேன். ஷாம், 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 ஷாம். ஐயோ, காட்டேரி. அம்மா, பேய் பேய் பேய். ஏ ஷாம், உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? எந்த நேரம் பேய் பேயின்னு கத்துற? இன்னொரு வாட்டி பேய் பேயின்னு கத்துன, இந்த வீட்டை விட்டு தடுத்து விட்டுருவேன். வாய் மூடிட்டு தூங்குடா. ஒண்ணு இல்லம்மா, நான் தெரியாத தூக்கத்துல கத்திட்டேன். அட, என்னடா இது? வந்து இந்த பேய் நம்மள பயமுறுத்துது. சரி, நம்ம மறுபடியும் தூங்குவோம். ஐயோ, தண்ணி தாங்க எடுக்குதே. அண்ணா கொஞ்சம் ஏஞ்சிக்கோங்கண்ணா. ஏய், என்னடா நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அண்ணா, எனக்கு தண்ணி தாங்க எடுக்குதுண்ணா. எனக்கும் தான் தண்ணி தாக எடுக்குது. வா, நம்ம 2 பேரும் ஒன்னா போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். சரிண்ணே. டேய் தம்பி, பொறுமையா நடடா. நைட் நேரத்துல காட்டேரி பேயெல்லாம் வரும். என்ன, காட்டேரி பேயா? ஆமாடா, கொஞ்சம் பொறுமையாவே வா.
தம்பி இது இருக்குடா தண்ணி, இது குடிக்கலாமா? சரிண்ணா குடிக்கலாம். சீக்கிரம் குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம். ஐயா இது காட்டேரி பேய். அண்ணா இது எப்படி நான் இங்க வந்தது? நான் எங்க வேணா வருவேன். முதல்ல இத சொல்லுங்க, ஷீபாவோட பொம்மையை எடுத்தது யாரு? ஐயோ இந்த பேய்க்கு நான் தான் சீபா பொம்மையை எடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. தாலிஷே சீக்கிரம் போய் ஷீபா பொம்மையை எடுத்துட்டு வந்துடுறா, இல்லைன்னா அந்த பேய் நம்மள என்ன பண்ணுனே தெரியாது. சரி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தாலிஸ், நீ தூங்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட, இங்க படுத்திருந்த ஷீபா எங்க காணோம்? அம்மா எழுந்துட்டீங்களா? இருங்க வரேன். அம்மா அம்மா இங்க ஒரு பேய் வந்திருக்குமா, எங்களை காப்பாத்துங்கம்மா. என்னது ரத்த கட்டாரியா? இந்த ஷாம் கூட சேர்ந்து நீ பைத்தியமாயிட்ட. எங்கடா வந்திருக்குது ரத்த கட்டாரி பேய்? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரத்த காட்டேரி பேய். தோ வரேன். எங்கடா அந்த பேய்? காட்டா என்கிட்ட. ஏய், என்னடா இந்த ரத்த கட்டாரி பேய் உங்க அக்கா ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கு? அம்மா நான் நினைக்கிறேன் இந்த பேய் ஷீபா உடம்புக்குள்ள ஏறிடுச்சுன்னு. ஐயோ சீக்கிரமா அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அந்த பேய் கிட்ட கொடுத்துடணும், இல்லனா அது அடுத்து நம்மள முடிச்சுக்கும். ஏய் பேய, இங்க எங்க அக்கா பொம்மை நீயே வெச்சுக்கோ. ஹை என் பொம்மை எனக்கு கிடைச்சிருச்சு. ஏய் ஷாம், இங்க வாங்க. ஏய், உங்க அக்கா பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிற, அது கூட தெரியல மக்கு பசங்கள. ஐ என் பொம்மை எனக்கு கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி. ஏய் சிம்பன்சி, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து பார்க்ல ஆட்டோ போட்டா இருக்கீங்க. இருங்க நான் உங்களுக்கு யாருன்னு காமிக்கிறேன். என்னாச்சு சிம்பான்சி? உன் தலையில என்ன விழுந்தது? யாரோ என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாங்க. என்னது, கல்ல எடுத்து வச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிம்பான்சி, நீ டான்ஸ் ஆடு, எல்லாம் சரியாயிடும். ஓஹோ நீங்க மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? இருங்க நான் உடனே டாலிஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவன் வந்தாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சரியா இருக்கும். ஏய். அட என்ன மக்கி பாய் ஃபோன் பண்றாரு? ஹலோ சொல்லுங்க மக்கி பாய், என்ன விஷயம்? டாலிஸ் நீ உடனே கிளம்பி இந்த பார்க்குக்கு வா. அந்த ரெண்டு சிம்பன்சிங்க இந்த பார்க்ல கூத்தடிச்சிட்டு இருக்கு. என்னது சிம்பன்சி ஆட்டோ போட்டுக்கிட்டு இருக்கா? நீ அங்கே இரு மக்கி பாய், நான் உடனே அங்க வரேன். வா டாலிஸ் வா, அந்த ரெண்டு சிம்பன்சிங்க இந்த பார்க்ல பண்ற கொடுமையை பாரு. ஓ தினமும் இந்த சிம்பன்சிங்க பார்க்குக்கு வந்து இப்படிதான் ஆட்டோ போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் அதுக்கு யாருன்னு நான் காமிக்கிறேன் பாரு. ஏய். இப்போ உனக்கு என்னாச்சு சிம்பன்சி? நீ எப்படி இருக்க? என்ன யாரும் மண்டையில கல்ல எடுத்து வச்சிட்டாங்க. அட இங்க பாரு சிம்பன்சி, மங்கி பாயும் டாலிஷும் வந்திருக்காங்க. இது உங்க ரெண்டு பேரோட வேலை தானா? ஏய் சிம்பன்சி, நீங்க தினமும் வந்து பார்க்ல ஆட்டோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால தான் ஒன்னு கொடுத்தேன். அட டாலிஸ் மங்கி பாய், அதெல்லாம் விடுங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஓ அப்படியா? சரி வாசி வாசி நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடலாம். அட எப்பா, இந்த யானை எங்க இருந்து வந்தது? டாலிஸ்
அண்ணே நம்ம செடிக்குன்னா தண்ணி ஊத்துவால அந்த வாட்டர் பாட் எடுத்துட்டு வந்து இந்த காக்ரோச் மேல தான் அடினேன், அது இங்க இருந்து ஓடி போயிடும். சரி தம்பி. தம்பி இங்க பாரு, வாட்டர் பாட் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அதுக்கு மேல நான் தண்ணி ஊத்த போறேன். ஏ காக்ரோச், இப்ப நல்லா இருக்கா? ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. தம்பி காக்ரோச் எல்லாம் நம்ம மேல ஏறிடுச்சுடா, ஓடி இங்க இருந்து. அண்ணே ஏன் மேலயே தானா இருக்கு, வாடா ஓடிடலாம். எங்களை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க யாராவது எங்களை. தம்பி அந்த காக்ரோச் எல்லாம் எங்க போயிடுச்சு, நீ வீட்டுக்கு போய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க. ஓ நீ இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். பறந்துட்டியா? உன்னை இப்ப விடவே மாட்டேன். புடிச்சிட்டேன். தம்பி இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. கோழி? அண்ணா இது யார் வீட்டு கோழி? எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்க? தம்பி இது ஜோம்பி வீட்டு கோழி. நான் ஜோம்பிக்கு தெரியாத நைஸா எடுத்துட்டு வந்தேன். ஜோம்பி வீட்டு கோழியா? ஆமா தம்பி, இது ஜோம்பி வீட்டு கோழி தான். இது சீக்கிரமா அம்மா கிட்ட கொடுத்து நல்லா சீரக சம்பா அரிசியில நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும், வா வா போலாம். அண்ணா உன் பின்னாடி பாரு, ஜோம்பி நிக்குது. ஏன் பின்னாடி யாரு? ஐயோ ஜோம்பி. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு கோழியை நீ எடுத்துட்டு வந்திருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வேணா வேணா ஜோம்பி, என்ன மன்னிச்சு விட்டுரு. உனக்கு வேணா நான் சீரக சம்பால நாட்டுக்கோழி பிரியாணி தரேன். என்னது? என்னோட கோழியை சீரக சம்பா பிரியாணி ஆக்கிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ ஜோம்பி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. இந்த உலகத்துல நான் யாரையும் விட்டதில்லை, உன்னையும் விட மாட்டேன். ஐயோ